என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல கார்த்திக், இன்னைக்கு ராசி பலன் படிச்சேன், அதனாலதான் வருத்தமா இருக்கேன். அதுக்கு எதுக்கு வருத்தமா இருக்கணும்? அதுவா, என் ராசிக்கு லவ் ஃபெயிலியர்னு எழுதி இருக்கு. அப்படியா? நான் லக்கி, என் ராசி பலனுக்கு லவ் சக்சஸ்னு எழுதி இருக்கு. அப்படின்னா உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்காவா? அதுதானே என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அப்போ என் கை பார்த்து சொல்றியா ப்ளீஸ்? இவ்வளவுதானே, வா அங்க உட்காந்து உன் ஃபியூச்சரையே சொல்றேன். கை காட்டு. எந்த மென்டல் சொன்னது உனக்கு லவ் ஃபெயிலியர்னு? கைய பாரு, விஜயோட ரேகை இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு, ஷாருக் கான் ரேகை இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. இங்க பாருடா, சிம்பு உனக்காக இங்க இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, சூர்யா இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. ஏய், உண்மையாவா சொல்ற? என்ன லவ் பண்ற பையன் எப்படி இருப்பான்னு சொல்லு. என்ன பாத்துட்டல, அவனை பார்க்க தேவையே இல்ல. அப்படின்னா? அப்படின்னா நான் தான். யூ ஏய் ஏய், கம் ஆன் கம் ஆன், கேட்ச் மீ. வா வா. எங்க ஓடுற? ஏய் முடிஞ்சா பிடிச்சுக்கோ. ஏய் நில்லுன்னு சொல்றல. நிக்க மாட்டேன். ராஜி, சமையல் ரூம்ல என்னமோ இருக்குது. என்னாச்சு ராஜி? ராஜி, ஏ ராஜி, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு இந்த வீட்ல ஏதோ விசித்திரமா நடக்குதுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த ராத்திரி நேரத்துல கிரைம் டைரி, கிரைம் ஸ்டோரி, ஹாரர் மூவிஸ்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அதையே நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு இப்படி தோணுது. இல்லங்க, அது அது இங்க பாரு, அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? என்ன நீ இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? அண்ணனோட பாக்கெட்டை காலி பண்ண போறீங்களா? அண்ணி, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க பாருங்க. இங்க இன்னொன்னு, ப்ளீஸ் ஸ்மைல் பண்ணுங்க. அண்ணி, அங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அங்க இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஏய் போடா. அட வாங்க அண்ணி, வாங்க. ஏய் வாங்கன்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றேன்ல. ஒரே ஒரு போட்டோ தானே. சரி, இங்கே நில்லுங்க. ரெடி, ஸ்மைல். அண்ணி நல்லா சிரிங்க. என்னடா என்ன பண்ற? போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு. டேய், நானும் ஒரு போட்டோ எடுக்கிறேன், குடுறா. குடுங்கறல்ல. இந்த நீயே வெச்சுக்க. ராஜி, கம் ஆன் கம் ஆன், இப்படி இல்ல. குட். அது அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுடா? அது மேல கொஞ்சம் கைய வைங்களேன். இவனும் இவன் ஃபீலிங்கும். இப்ப எடுங்கண்ணே. எப்பா, எனக்கு என்ன வந்துச்சு? உங்க பொண்டாட்டி உங்க இஷ்டம். ஏன் பொண்டாட்டி எனக்கு தானடா அழகா தெரியணும். உங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ராஜி 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 வா 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 வா
இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ராஜி 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 வா 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 இங்க 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 வா என்ன ராஜி, எவ்வளவு நேரம் பெல் அடிக்கிறது? நீங்களா? வேற யாரும் நினைச்ச? எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க? அது அது சமாதி. சமாதியா? நான் வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தேங்க. அப்ப யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நான் யாருன்னு பாக்குறதுக்காக உடனே வெளியே போனேன். எனக்கே தெரியாம நான் சமாதி வரைக்கும் போயிட்டேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. நான் திரும்பி வரும்போது என்ன யாரோ துரத்துன மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. அவ்வளவுதானா? இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? என்னங்க அவ்வளவுதானே சொல்றீங்க? வேற என்னத்த சொல்றது? உனக்கு இன்னும் புரியலையா? நீ தனியா இருக்கன்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க 2 பேரும் தமாஷ் பண்ணிருப்பாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? இல்லங்க, இந்த எஸ்டேட்ல என்னமோ நடக்குது. இதெல்லாம் உன்னோட கற்பனை ராஜி. சரி, நீ எப்படி இவ்வளவு சென்சிட்டிவான சொல்லு? ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு நீ இப்படி பயப்படலாமா? நான் இருக்கேன்ல. கமான், தைரியமா இரு. cheer up. வா வா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் தாண்டி ராஜி பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? என்ன விசேஷம்? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வர முடியுமா? பர்சனலா பேசணுமா? சரி, நான் வரேன். சீக்கிரமா வா ப்ளீஸ். ஷியோர், கண்டிப்பா வந்துடுறேன். பாய் பாய். போன வாரம் பரதேசி படம் பார்த்தேன். எவ்வளவு டிராஜிக் எண்டிங் தெரியுமா? நானும் எங்கேயும் எப்போதும் பார்த்தேன். அதுவும் டிராஜடி எண்டிங் தான். காதலுக்காக இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? பின்ன லவ்னா என்ன நினைக்கிற? இப்ப நீ மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லு,
உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்க இருந்து கீழே குதிச்சு காட்டு பார்க்கலாம். ஐயோ, ஏற்கனவே உன் லவ்ல விழுந்துட்டேன். இதுல இங்க இருந்து வர கீழே விழணுமா? வேற ஏதாவது சொல்றீ? நோ நோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. லவ் ப்ரூவ் பண்ணனும்னா நீங்க இருந்து கீழே குதி. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், லவ் பண்றேன்னு சொல்லிட்டா போதும், அது இதுன்னு ஏதாவது டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாளுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் யோசிக்கலாமா? இப்ப பாரு. என்னங்க என்னங்க, இங்க சீக்கிரம் வாங்க. என்னடா இது விளையாட்டு? பாருக்கா, நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இவன் குதிச்சுட்டான். என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கார்த்திகா கார்த்திக் தண்ணில. என்னாச்சு கார்த்திக்? டேய் கார்த்திக், என்னடா அதெல்லாம்? சரி, விளையாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் அதுவே சீரியஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன விளையாட்டோ என்னமோ. எஸ் சார், எஸ் சார், ஓகே சார். பயமுறுத்துறியா? இப்ப புரியுதா? எங்களுக்கு கமலஹாசன் மாதிரி லவ் பண்ண மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைல் பண்ணவும் தெரியும். இப்பவாவது எங்க லவ் ஒத்துக்கிறியா? உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். One minute, darling. ஆதித்யா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு உங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆதித்யா. என்னங்க இவ்ளோ காலையிலே கிளம்பிட்டீங்க? டியூட்டிக்கு. சரி, அப்ப நானும் கிளம்பவா? வேண்டாம் ராஜி, நான் சென்னைக்கு போல, மதுரைக்கு போறேன். 4-5 டேஸ்ல வந்துருவேன். ஓகே, பாய். என்னங்க சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? நான் தான் சொன்னல, 4-5 நாள்ல வந்துருவேன். மூவ். ஹாய். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அது சொல்லதான் உன்னை வர சொன்னேன். ஆமா, நம்ம 2 பேருக்குள்ள நான் எதுக்குன்னு உங்க வீட்டுக்காரர் வெளியில போயிட்டாரா? மதுரையில ஏதோ பிரச்சனையா, அதான் உடனே கிளம்பி போயிட்டாரு. ஓ, உன்னை விட்டு போயிட்டாருன்னு உனக்கு ஃபீலிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இந்த வீட்ல ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்க. என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஃபாலோ பண்றாங்களா? ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமா, அன்னைக்கு எனக்கே தெரியாம சமாதி வரைக்கும் போயிட்டேன். என்னை யாரும் துரத்திட்டே இருக்காங்க. எனக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் வந்துட்டே இருக்க. இந்த விஷயத்த நீ உன் வீட்டுக்கார்ட்ட சொன்னியா? சொல்லிட்டேன், ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்ல பேயி பிசாசு நிச்சயமா இருக்குன்னு தோணுது. அப்படி நான் சொல்றேன். ஆமா, இல்லன்னா எதுக்காக இந்த மாதிரி நடக்க போகுது சொல்லு.
நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. நீ ஒரு வேலை பண்ணு. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவரு நல்ல வழி காட்டுவாரு. ஆனா அவரை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுடி. சரி, நான் இப்பவே போய் அவரை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் வரேன். பாய்.